அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல first thing what I want to teach you is comments. Comments அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணலாம். கோடிங் எதுனா நீங்க நடுவுல என்ன வேணாலும் டைப் பண்ணீங்கன்னா அது வந்து எரர்னு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹலோ ஹவ் ஆர் யூ சும்மா நடுவுல இங்க டைப் பண்ண முடியாது. டைப் பண்ணி ரன் பண்ணா எரர்னு காட்டும், அது சின்டாக்ஸ் எரர்னும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம வந்து நம்மளுடைய ஓன் ரிமார்க்ஸ் சம்டைம்ஸ் பெரிய ப்ரோக்ராம் எழுதுறதா இருந்தா மோர் தென் 100 லைன்ஸ் 2000 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதுறதா இருந்தா நம்ம வந்து இந்த ஏரியா ஆஃப் த கோடிங் வந்து நமக்கு இந்த ஆக்டிவிட்டி பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிரைம் நம்பர் செக் பண்ற மாடியூல், இது வந்து இந்த செக்ஷன்ல வந்து இந்த ஒர்க் பண்ணுது, இந்த செக்ஷன்ல இந்த ஒர்க் பண்ணுதுன்றத நம்ம ஞாபகம் வச்சுன்னா ஒவ்வொரு கோடை படிச்சு நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ ரிமார்க்ஸ் நம்மளோட நமக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ் பாஷையில ஏதாவது ஒன்று எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து இது ஆரம்பிக்குது, இல்லை இந்த கோடிங் வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், இதுதான் அதோடைய அர்த்தம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்றது ஒண்ணு. இன்னொன்று வந்துட்டு டீபக்கிங். உதாரணம் நம்ம ஒரு கோடிங் எழுதியிருக்கோம், ஒரு 100 லைன் எழுதிட்டு ரன் பண்றோம், நடுவில் எரர் வருது. நம்ம ஒரு சில லைன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், பைத்தன் கிட்ட நீ இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாத, மற்ற லைன் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறதா கமெண்ட். கமெண்ட்னா என்ன அர்த்தம்னா, கமெண்ட்னா அந்த லைனை வந்து பைத்தன் வந்து இக்னோர் பண்ணிடும், அலட்சியப்படுத்திடும், அதாவது விட்டுடும், அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாது. மற்ற கோடிங் அடுத்த லைன்ல இருந்து கண்டினியூ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போறதுதான் கமெண்ட்ஸ் சொல்றது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க. எப்படி கமெண்ட் பண்ணணும் ஒரு லைன்னா, பிரிண்ட் ஹலோ ஹவ் ஆர் யூ ஹலோ வேர்ல்ட கொடுத்துருவோம். இது வந்து பிரிண்ட் ஆகும் ரன் பண்ணா. அடுத்த லைன்ல வந்துட்டு பிரிண்ட் ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனை கமெண்ட் பண்ணிட்டேன்னா அது ரன் ஆகாது. அது எப்படி பண்ணணும்னா, நீங்க பவுண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். பவுண்ட் ஐ மீன் திஸ் இஸ் ஹேஷ் சிம்பிள், சாரி ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். பண்ணீங்கன்னா அது வந்துட்டு அப்படி அந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்லாம் கூட மாறிடும். இப்போ ரன் பண்ணீங்கன்னா ஒன்லி இந்த லைன் மட்டும் தான் ஒர்க் பண்ணும். ஸோ நீங்க அடுத்த லைனா கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணலாம், எத்தனை லைனாலும் நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ண பிறகு நீங்க இன்னொன்னு அடிக்கலாம், எனி ஜங்க் கேரக்டர் எப்படி டைப் பண்ணாலும் அது ஒன்றும் பண்ணாது. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு இட் இஸ் நாட் கோயிங் டு பைத்தன் வந்து ரீட் பண்ணாது அந்த லைனை, அது ஃப்ரீயா விட்டோம். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் வந்துட்டு யூசிங் ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி மல்டிபிள் இதுக்கு வந்து ஹேஷ் சிம்பிள் எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் அது ரன் ஆகும் as usual. பட் சம்டைம்ஸ் நீங்க வந்து கமெண்ட் வந்து பேராகிராஃப் மோர் தென் ஒன் லைன் ஒரு நீங்க வந்து ஒரு மோஸ்ட்லி யூஸ்வலி இது எப்படின்னா, நீங்க ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது நீங்க எழுதுற மாடியூல் எப்படி ஒர்க் பண்ணணும், அது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ எழுதுறீங்க, எந்த டேட்ல எழுதுறீங்க, என்ன வெர்ஷன் அது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கோட் எழுதுறதுக்கு முன்னாடி அதை ஒரு ஹெடர் மாதிரி எழுதுறது ஒரு ப்ராக்டிஸ். நீங்க ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமரா மாறின பிறகு ஒரு டீமோட ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணணும். இது வந்து டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க, இன்டர்னல் டாக்குமெண்டேஷன் பார்ட். டாக்குமெண்டேஷன் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது ஒரு லெவலுக்கு மேலே தெரியாம போயிடும். நம்மளே நம்ம கோடிங்கை வந்துட்டு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கோடிங் எழுதணும், என்ன லைன்ல என்ன எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது நமக்கே தெரியாது. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த கமெண்ட்ஸ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து இது கொஞ்சம் ஆக்சுவலா வந்துட்டு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் போரிங்காவோ இல்ல தேவையில்லாத வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலா நீங்க லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா கமெண்டிங் பண்றதுன்றது, டாக்குமெண்டேஷன் பண்றது இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் எசென்ஷியல். அப்பதான் நம்ம கோடிங் வந்துட்டு சரி. இப்போ மல்டிலைன் கமெண்ட்டை பத்தி பார்ப்போம். மல்டிலைன் கமெண்ட்ன்றது இந்த டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா, டபுள் கோட்ஸை 3 வாட்டி கொடுத்துட்டீங்கன்னா மல்டிலைன் கோட். அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணாலும் டைப் பண்ணலாம், எத்தனை லைன் டைப் பண்ணாலும் எல்லாமே கமெண்ட்ஸ் தான். நீங்க ஒரு பேராகிராஃபா அடிக்கலாம், ஒரு எஸ்ஏ மாதிரி அடிக்கலாம். அதோட மறுபடியும் அதை ஃபினிஷ் பண்றது அப்படின்னா அந்த மறுபடியும் 3 வாட்டி அந்த டபுள் கோட்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு மேல வர்றதுலாம் கமாண்ட். ஸோ மல்டிலைன்ன்றது பிளாக், ஒரு என்டையர் பிளாக் ஆஃப் அப்படியே ஒரு பேராகிராஃபை வந்து நீங்க கமெண்டா மாத்திருக்கீங்க. ஒவ்வொரு லைனுக்கும் பவுண்டு ஹேஷன் போடாம இந்த மாதிரி பண்றது. பட் அது ஸ்டார்ட் பண்ற போது ட்ரிபிள் டைம்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும், ஃபினிஷ் பண்ணும் போதுன்றது ட்ரிபிள் டைம்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ பிட்வீன் அந்த ட்ரிபிள் டைம்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணும்போது ட்ரிபிள் டைம்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுக்குற எல்லாமே வந்து கமெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் நீங்க இதில் கோடிங் கூட எழுதலாம். நான் சில நேரத்தில் பிகர் ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோடு இந்த என்டையர் செஷனை வந்துட்டு இப்போதைக்கு ரன் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பண்றதுக்குலாம் இது வந்து இந்த மல்டிலைன் கமெண்ட்ஸ்ன்றது யூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டலா ஹவு டு கமெண்ட்.
நீங்க பாத்தீங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் சொன்னதுல அந்த கோடிங் எழுதும்போது கூட மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும்ன்றதால எவ்வளவு கமெண்ட் யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. சரி, next thing that we are going to learn after comments இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்துட்டு string dot replace easy தான், string dot format இது ரெண்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, முதல்ல string dot replace. string dot replace னா என்ன அப்படின்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் இருக்கு, say m1 is equal to ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுங்க, string வேல்யூ. என்ன வேல்யூ? இது வந்துட்டு print m1 how are you Hari ன்னு வந்துரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், x is equal to m1 dot replace ஹரின்றதை வந்துட்டு அசோக் அப்படின்னு replace பண்ண சொன்னேன். அது என்ன பண்ணும், how are you அசோக்னு வரும். m1ல ஹரி how are you ஹரி இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஹரியை ரீப்ளேஸ் பண்றோம். ஆனா ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் m1 சேஞ்ச் ஆகாது. அப்படிதான் நம்ம முன் கிளாஸோட ஸ்ட்ரிங் டாட் மெத்தட்ஸ்ல நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ணாது. அப்பர் பண்ணா அப்பரை வந்து மறுபடியும் தனியா பிரிண்ட் பண்ணணும், ஒரிஜினல் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. பட் இப்போ புது ஸ்ட்ரிங்கா அது கிரியேட் ஆகும். அந்த புது ஸ்ட்ரிங்கை நான் இங்க எக்ஸ்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன், அதை பிரிண்ட் பண்றேன். நீங்க அதை ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை டைரக்டா இந்த லைனை வந்துட்டு பிரிண்டே பண்ணலாம், அதை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரிங்கை புது ஸ்ட்ரிங்கை அந்த ஸ்ட்ரிங்ல இதை ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் பண்ணீங்கன்னாலும் அதே தான் வரும், அசோக்னு வரும், ஜாக்னும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ரீப்ளேஸ். இப்போ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் பாருங்க, m1 டாட் ரீப்ளேஸ் HARI அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்மால் HARH கொடுத்தா இதுவும் அதுவும் மேட்ச் ஆகல. ஸோ ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் பண்ணுது, ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கல. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், ஞாபகம் வச்சுங்க. இப்போதான் ரீப்ளேஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது வந்து ஃபார்மேட். ஃபார்மேட்னா என்னன்னா, x is equal to m1 dot format. நீங்க வந்துட்டு இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஹரிக்கு பதில் கர்லி பிராக்கெட்ஸ், ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார்மேட் கொடுத்துட்டு நேம்ல வந்து நான் ஹரின்னு ஸ்டோர் வைக்கிறேன்னு வைக்கலாம். print x. இங்க என்ன ஆகுதுன்னா, ஃபார்மேட் பண்ணும்போது இது ஒரு பேராமீட்டர், நான் வேல்யூ கொடுக்குறேன். எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல வேல்யூ கொடுப்போம் இல்லையா, இன்புட்டா, அந்த மாதிரி இது பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட், ஃபங்க்ஷன்ஸோட ஆர்குமெண்ட் அல்லது பேராமீட்டர் மாதிரி ஃபார்மேட் என்ற ஃபங்க்ஷனுக்கு ஹரி என்ற ஆர்குமெண்ட் வேல்யூவை கொடுக்குறேன் ஆர்குமெண்டா. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்ட்ரிங்ல எங்க இந்த கர்லி பிராக்கெட் இருக்கோ அந்த இடத்துல அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ எப்படின்னா, இது நான் உங்களுக்கு எது காட்டேன்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிள் கொடுத்துருக்கீங்க, இந்த கர்லி பிராக்கெட்ல ரீப்ளேஸ் ஆச்சு, இந்த கர்லி பிராக்கெட்ல அது ரீப்ளேஸ் ஆகல. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட், இது செகண்ட் பிராக்கெட். இதுல எப்படி இது எடுத்துக்கோன்னா, நீங்க அடுத்த வேல்யூக்கு ஏதாச்சும் பிராக்கெட் ஏதாவது கொடுக்கணும்னா அங்க நீங்க இன்னொரு வேல்யூ கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கர்லி பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் எடுத்துச்சு, செகண்ட் வேல்யூ கொடுத்தது செகண்ட் ஓபன் பிராக்கெட் கர்லி பிராக்கெட் எடுத்துச்சு. இந்த மாதிரி நீங்க எவ்வளவு கர்லி பிராக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போலாம். இங்க கமான்னு நீங்க அடிஷனல் பேராமீட்டர்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டே போலாம். ஈவன் யூ கேன் ஹேவ் இதை வந்து நீங்க இன்னொரு மெமரி வேரியபிள் கூட ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். ஆக்சுவல் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கணும், எங்கேயுமே லிட்டரல் வேல்யூ கொடுத்தா அங்க மெமரி வேரியபிள் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ which means say x1 is equal to Hari, x2 is equal to Ashok. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் பதில் நான் இதை மெமரி வேரியபிளா போடுறேன், அவ்வளோ. சேம் அவுட்புட் வரும் எக்ஸிக்யூட் பண்ணா. இப்படி நீங்க போயிட்டே போகலாம். அண்ட் நீங்க வேற என்னென்ன ட்ரை பண்ணலாம், நடுவில் பிரிண்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் இது சொல்றதுனா ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பெருசாக்கினேன். இப்போ பாருங்க, இது இந்த மாதிரி பண்றதுன்றது அந்த கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள எதுவுமே கொடுக்காம இருக்குது. இந்த கர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே நம்ம பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். இண்டெக்ஸ் நம்பர் எப்படின்னா, இந்த ஃபார்மேட் குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பேராமீட்டர் வந்துட்டு 0 இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அதாவது அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர், அது 0th ஆர்குமெண்ட். அதாவது இது முதல் ஆர்குமெண்ட், இது ரெண்டாவது ஆர்குமெண்ட், மூணாவது ஆர்குமெண்ட் சொல்றதுக்கு பதில் 0 ஆர்குமெண்ட் 1வது ஆர்குமெண்ட். அதாவது இந்த பைத்தன் மொழியில நிறைய இடத்துல, இன்ஃபேக்ட் நீங்க அடுத்த கிளாஸஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, இந்த கவுண்டிங் வந்துட்டு எப்பவுமே 0ல இருந்து ஆரம்பிக்கும். நம்ம யூஸ்வலா ஹியூமன் பீயிங்ஸ் பேசும்போது 1ல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ இது 1வது, இது 2வது, இது 3வதுன்னு சொல்றதுதான் வழக்கம். பைத்தன்ல மட்டும் எப்படின்னா,
இது 0, இது 1, இது 2, 0ல இருந்து ஆரம்பிக்கும் அது கவுண்ட் பண்றதுன்றது. ஸோ இது நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில இந்த அரேஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி காட்டுறதுல பண்ணிருப்பேன் ஸ்பிளிட் அப்படின்ற ஃபங்க்ஷன்ல. இதுல வந்து இது வந்து 0th பொசிஷனு, இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனு, அடுத்தது செகண்ட் பொசிஷனு, தேர்ட் பொசிஷனு, ஃபோர்த் பொசிஷன், எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது அதை தான் நம்ம இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்றோம். அதோடைய சீரியல் நம்பர் மாதிரி வச்சுங்களேன், அது இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம் இங்க. ஸோ அந்த நம்பரை இதோட ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அந்தந்த வேரியபிளோட வேல்யூ மட்டும் அங்க போகும். நீ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணா முதல் இது முதலுக்கு, ரெண்டாவது மூணாவது அப்படின்னு போறதுதான் உங்களை நான் இப்ப காட்டினேன். நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அதில் அங்க போறோம். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, ஹவு இஸ் ஹரின்னு வேணும்னு நினைக்கிறேன், அதனால இதை நான் 0ன்னு போட்டுருவேன். அதாவது x1ஓட வேல்யூ அங்க போகும், அதாவது ஹரி. அடுத்தது இதை வந்து என்ன பண்றேன், ஹவு இஸ் அசோக்னு கேட்கணும், அதனால இதை 1 கொடுக்குறேன், அதாவது x2ஓட வேல்யூ அங்க போகும். when is Ashok coming to India அப்படின்னு போடலாம், மறுபடியும் 1 கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுத்திலுமே சப்ஸ்டிடியூட் ஆகும் அசோக்ன்றது, இதுல ஹரி சப்ஸ்டிடியூட் ஆகும். இது வந்து 0th பேராமீட்டர் எடுத்து இங்க போடு வேல்யூவை, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கிற வேல்யூ இங்க போடு, 1 இண்டெக்ஸ் நம்பர் இருக்கிற வேல்யூ இங்க போடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ஒரு சப்ஸ்டியூட் பண்றோம். இண்டெக்ஸ் நம்பர் போட்டா மட்டும் இங்க ரெண்டு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இண்டெக்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணலன்னா ஒன்னு ஒரு வாட்டி தான் சப்ஸ்டியூட் ஆகும். இங்க பாருங்க, how is Hari, how are you Hari, how is Ashok, when is Ashok coming to India, கரெக்டா சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து இண்டெக்ஸ் நம்பரை வச்சு சப்ஸ்டிடியூட் பண்றது. இதையே நான் வந்துட்டு அது ஒரு பேர் மென்ஷன் பண்ணி கூட சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்டு, இது வந்து கஸ்டமரோட பேரு, இது கஸ்டமர்னு வச்சுக்கிறேன்னு. நான் என்ன பண்ணுவேன், இங்க வந்துட்டு friend is equal to Hari, ஹரி வைக்க வேண்டாம், சரி, friend is equal to Jack, customer is equal to John. ரன் பண்றோம். How are you Jack, how is John, when is John coming to India. name based index னு வாங்குது, number based index தான் இதுக்கு முன்னாடி பார்த்தது. 0 1 2 3ல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 1 0 இருக்கும், அடுத்தது 1 அப்படி. இது வந்து நேம் பேஸ்ட், நீங்க இந்த நம்பரால ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஃப்ரெண்ட்ன்ற நேம்ல இந்த வேல்யூ எங்கெங்கெல்லாம் ஃப்ரெண்ட்னு நம்ம இந்த இதை மென்ஷன் பண்ணிருக்கோமோ இந்த கர்லி பிராக்கெட்ஸ்ல, அந்த இடத்துல எல்லாம் ஜாக் போயிடும். எங்கெங்கெல்லாம் கஸ்டமர்ன்றது இந்த கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் ஜான்ன்றது அதோட வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். இதை நம்ம ஈக்குவல் டுன்றத ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக வேல்யூ கூட கொடுக்கலாம், x1 மெமரி வேரியபிள், x2 how are you Hari, how is Ashok, when is Ashok coming to India. ஓகே, இதுதான். நீங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு இஸ் நாட் மெமரி வேரியபிள். ரிமெம்பர், நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏதாவது ஒரு நேமை நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒன்றும் கோட்ஸ்லயோ இல்லோட ஆக்சுவல் வேல்யூ இல்லாம இருந்தா அதை நீங்க மோஸ்ட்லி மெமரி வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிங்கோட முதல் கிளாஸ்ல நம்ம பேசியிருக்கோம். பட் இது வந்து மெமரி வேரியபிள் கிடையாது, இது வந்து ஒரு ஆர்பிட்ரி வேரியபிள் மாதிரி. இங்கிருந்து இதுவா கிரியேட் பண்ணி இந்த ஃபார்மேட்டிங் கமாண்ட் இதுவா பைத்தனா உள்ள டெம்பரவரியா கிரியேட் பண்றது, அதை கிரியேட் பண்ணி அதை வந்து அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கும். வெளியில வந்து இதே ஃப்ரெண்ட் என்ற பேர்ல நம்ம மெமரி வேரியபிள் கிரியேட் பண்ண முடியும், கான்ஃபிளிக்ட் வராது. ஏன்னா ஒரே பேர்ல இருக்கக்கூடாது இல்லையா. அது இவங்க பாருங்க, ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர் இஸ் ஈக்குவல் டு அஷோக் கொடுத்துட்டு இங்க ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரெண்டு, கஸ்டமர் இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர்னு கொடுத்துட்டா கூட ஒர்க் பண்ணும். ஹவ் ஆர் யூ அசோக், பீட்டர், Anthony. How are you Peter, how is Anthony, when is Anthony coming to India. Okay, இப்போ இது இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ன்றது வந்து ஆக்சுவலா மெமரி வேரியபிள் ஃப்ரெண்டை கிரியேட் பண்ணி அந்த மெமரி வேரியபிளோட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த ஃப்ரெண்ட் வேற இந்த ஃப்ரெண்ட் வேற போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க இங்க வெறும் ஃப்ரெண்ட்னு கொடுக்க முடியாது, வெறும் ஃப்ரெண்ட்னு கொடுத்தா நேம் வரல. இங்க முதல்ல மென்ஷன் பண்றது வந்து பேரு, இதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக. இந்த கஸ்டமர்ன்றது இந்த கஸ்டமர் இங்க உள்ள மென்ஷன் பண்ற அந்த நேமிங்காக கொடுக்கறது. இது மெமரி வேரியபிள் கிடையாது. இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல வர்றது வந்து மெமரி வேரியபிள். ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ன்றது ஐடென்டிஃபையர், இண்டெக்ஸ் ஐடென்டிஃபையர்ஸ், இண்டெக்ஸ் நேம்ஸ் அது. வேற ஃப்ரெண்ட் நேம் கஸ்டமர் நேம்ன்றது வேரியபிள் நேம்.
கிளியரா? அதை அவங்களுக்கு எதுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும்னா அந்த மாதிரி கூட வைக்கலாம், எரர் வராது, அக்செப்டபிள் பை பைத்தன். பட் நமக்கு பீப்புள் ப்ரோக்ராம் பண்ற ஹியூமன் பீயிங்ஸுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் அந்த ஏரியா. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் பண்ணி பண்றது அப்படின்ட்டு. இதுல இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபார்மேட் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த சம்டைம்ஸ் ஒரு டேப்லர் காலம் பிரைஸ் லிஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த கடைசி இது முதல் இதெல்லாம் வரும், அந்த அந்த காஸ்ட் மட்டும் வந்து டிஃப்ரெண்ட் லென்த் வரும். ஏன்னா விதின் 100 rupeesனா ரெண்டு டிஜிட்ல வரலாம், 1000 rupeesனா விதின் 1000 3 டிஜிட்ல வரலாம். இப்போ நான் இதை ஃபார்மேட்டிங் பண்ணாம இதை நான் பிரிண்ட் பண்றேன்னு வைங்க, சும்மா அப்படி இப்படி பக்கத்துல வருது. ஆனா இப்போ நான் மல்டிபிள் வேல்யூஸ் பிரிண்ட் பண்றேன் இதே ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இந்த இது வந்து டிஃப்ரெண்ட் லைன்ஸ்ல இண்டெக்ஸ் ஆகுது. இது வந்து பெரிய இந்த லைன் கொஞ்சம் இந்த டாலர்ன்றது வெளில போகுது, இது கொஞ்சம் சப்போஸிங் ஒரு நீட்டா ஒரு சரி நீங்க ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் ஹோட்டலுக்கு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் எழுதுறீங்க, அதுல உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட்லாம் கரெக்டா வரணும். அதுல நிறைய வரும், குவான்டிட்டி ஒரு இடத்துல வரணும், பிரைஸ் ஒரு இடத்துல வரணும், நெட் காஸ்ட் ஒரு காலம்ல வரணும். அந்த இப்போ குவான்டிட்டி வந்துட்டு 1 வச்சா மொத்தம் இதுவும் கொஞ்சம் முன்னாடி போயிடும். இதுவே குவான்டிட்டி வந்துட்டு ஒரு 100க்கு மேல கொடுத்தாங்கன்னா 3 டிஜிட் ஆயிட்டனால மொத்தம் இது இப்படி நீங்க போர்ட்டல்ல பில்லிங் இது வந்து அந்த மாதிரி வந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? கண்ணாமரன் இருக்கும் இல்லையா? குவான்டிட்டி எல்லாம் கரெக்டா வரணும், பிரைஸ் கரெக்டா வரட்டும். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் லான்ல வருது இல்லையா, இதை கோலன் போட்டுட்டு இப்படி போட்டு 10 கொடுத்துறீங்கன்னா, சாரி 10 5 அப்படின்னா 5 ஸ்பேசஸ் யூஸ் பண்ணிக்கோ அதுக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த 5 ஸ்பேசஸ் அந்த இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 ஸ்பேசஸ் யூஸ் பண்ணும் மேக்ஸிமம். ஸோ நீங்க கொடுக்கறது வந்துட்டு ஜஸ்ட் 2 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா மற்ற 3 கேரக்டரை ஸ்பேஸா கன்வெர்ட் பண்ணிக்கும், யூஸ் பண்ணிக்கும், அங்க ஸ்பேஸ் கொடுத்துக்கும் அந்த 3 கேரக்டர்ஸ்க்கு. ஸோ இப்படி ரன் பண்ணினா எல்லாமே கரெக்டா அலைன் ஆகுது பாருங்க. பாத்தீங்களா 5 கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த 3 வந்து ஸ்பேஸ், இதுல வந்து 2 ஸ்பேஸ், இதுல ஒண்ணுமே ஸ்பேஸ் கிடையாது, இதுல 2 ஸ்பேஸ். அதனால தான் இந்த டாலர்ன்றது கரெக்டா அந்த அலைன்மெண்ட் ஆகுது. இது வந்து பில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு பில்லிங் அல்லது ஏதாவது சம்திங் டேப்லர் காலம்ல கரெக்டா வரணும். பட் இன் பிட்வீன் வந்து வர வேல்யூஸ் வந்துட்டு முன்னாடி பின்னாடி போகும். பட் அடுத்த காலம் கரெக்டா செட்டில் ஆகும் அப்படின்னா, ஸோ யூ கேன் ஹேவ் மல்டிபிள் காலம்ஸ், ஈச் காலம் ஸ்டார்ட் வித் சர்டன் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம போடலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டீங்கன்னா இது கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டா இதே அலைன்மெண்ட் அந்த 10 1/9 எல்லாம் இது லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்குல்ல, ரைட் அலைன்மெண்ட் ஆயிடும். நமக்கு சீரியல் நம்பர் நியூமரிக் வேல்யூல அப்படிதான் தேவைப்படும். ஸோ இது வந்துட்டு சீரியல் நம்பர் 2 கேரக்டர்ஸ். அப்புறம் ஒரு 2 ஸ்பேஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்துட்டு ப்ராடக்ட் வந்து யூஸ்வலா நம்பர்ஸ் ரைட் அலைன்மெண்ட், ப்ராடக்டோட பேர் வந்துட்டு முன்னாடி தானே ஆரம்பிக்கணும். வந்து இட்லி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இட் ஷுட் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் திங். ஸோ இட்ஸ் லெஸ் தென் say 10 குள்ள இருக்கணும், 10 or 20 கேரக்டர்ஸ்னு வச்சுங்க. அடுத்தது வந்துட்டு குவான்டிட்டி வந்து எப்படி இருக்கணும், கோலன் அலைன்மெண்ட் வந்துட்டு அதுவும் வந்து 3 நம்பர்ஸ். அப்புறம் காஸ்ட் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் தான் போடுறேன். சீரியல் நம்பர் 1, ப்ராடக்ட் நேம் வந்துட்டு பீஸா, வெஜ் பீஸா. குவான்டிட்டி வந்துட்டு 2 குவான்டிட்டி, காஸ்ட் வந்துட்டு 100 rupees. சீரியல் நம்பர் 2 3 4 பிரியாணி, குவான்டிட்டி வந்து 1, காஸ்ட் வந்து 200 rupees. அடுத்தது வந்து காஃபி, குவான்டிட்டி வந்து 3, ப்ரைஸ் வந்து சே 90 rupees. வாட்டர் ஒரு பாட்டில், காஸ்ட் வந்துட்டு சே 20 rupees வச்சோம். நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா சாரி m1 பாருங்க பர்ஃபெக்டாக வந்துருக்குது. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இதையும் அலைன் பண்ணணும். நவ் வி ஹேவ் நோ டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட், இது வந்து லெஃப்ட் அலைன்டு, இது வந்து லெஃப்ட் அலைன்டு, ப்ராடக்ட் வந்து ரைட் அலைன்டு, ஆல் நம்பர்ஸ் ஆர் ரைட் அலைன்டு, whereas ப்ராடக்ட் alone is left aligned. So okay, this is the end of the class today. அனைவருக்கும் நன்றி.